ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிற இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கு உன் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். யாத்திராம் 8:22-23 படி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கு வித்தியாசம். வெள்ளாட்டை செம்மறியாட்டை பிரிக்க போறாரு. சர்வ வல்லவர், மிகப்பெரியவர் அவர். வான் அவர் சிங்காசம், பூமி அதற்கு பாதப்படி. நியாய தீர்ப்பு. எகிப்தின் வணங்காத கழுத்துள்ள ஜனங்களெல்லாம் அழித்து போட்டார். தேவனுக்கு பயப்படாத ஜாதிகளெல்லாம் அழித்து போட்டார். பார்வோன் சொன்னா, கர்த்தர் யாரு, நான் வணங்கும்படி அவர் யாரு கேட்டா. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. ஆராதனை செய்ய பாருங்க 20. அப்பொழுது கர்த்தர் மோசே நாளை அதிகாலமே இந்த இடத்துல ஒன்று சொல்றார், என் ஜனங்களை அனுப்பிவிடு. என் ஜனங்களை போக விடாகில் பாருங்க, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு. என் ஜனங்களை போக விடையாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன் சொல்றார். என் ஜனங்களை அனுப்பு. இந்த நாளில் எல்லாரும் திறப்பில் நிற்கணும், ஜெபம் பண்ணணும், ஆராதனைக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், பரிசுத்த ஆலயத்தை வரணும். சபை விடுதலை விட்டு விடாதீங்க. சபைக்கு வரணும், ஜெபிக்கிறத விட்டு விடாதீங்க. எல்லாரும் சபைக்குள்ள வரணும், சபையில் கூடணும். எல்லாரும் 7வது நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஓய்வுனால ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா வாங்க. இந்த நாளிலே என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. வெள்ளாடை செம்மறியாடை பிரிக்க போறேன்னு சொல்றாரு. அவர் நியாயம் தீர்க்க போறாரு. எகிப்துக்கு நியாயம் தீர்த்த தேவன் கோசேன் நாட்டுக்கு வண்டுகளே வரல. தவளைகளாலும் பலவித பேன்களாலும் பலவித வண்டுகளாலும் நிரப்பியா தவளைய மாப்பாத்திரத்தையும் மேலும் படுக்கை மேலும் மச்சத்தின் மேலும் ஏற பண்ணினாரு. இன்று கண்ட எகிப்தை நீ காண்பதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரை துதிங்க. சபை கூடுகிறத விட்டு விடாதீங்க. சபையில் கூடுங்க, ஜெபிங்க. இந்த நாளில் திறப்பில் நில்லுங்க. அவர் சொந்த ஜனங்களா மாறுங்க. ஞானசானம் எடுங்க. கிருபையின் காலத்தை கொடுத்துற இன்றைய ரட்சணிய காலம். ஞானசானம் எடுங்க. ஒப்பு கொடுங்க. தேவனோட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுங்க. எல்லாரும் சபையை கூடுங்க. சபையில் ஜெபிங்க. குடும்பத்தில் வாஸ்திங் இருங்க. உபவாச ஜூபத்தை ஏறெடுங்க. ஒவ்வொரு குடும்பமாக உபவாச ஜபம் ஏறெடுங்க. உபவாச ஜபத்தை கூட்டுங்க. இந்த நாளில் நீங்களும் உங்க பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும்னா எல்லாரும் கர்த்தரை நோக்கணும், அவரை ஆராதனை செய்யணும். ஆராதிக்காதவங்களை தண்டிக்க போறாரு. எப்படி எகிப்திலே பார்வோனி சேனை செங்கடல்ல போட்டாரோ, மூழ்கடிச்சாரோ, அதை போல தண்டிக்க போறாரு. ஆராதனைங்க, அவரை துதிங்க, அவரை பாடுங்க, அவரை உயர்த்துங்க. நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கோசர் நாட்டில் எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு வண்டு வரலை, எந்த ஒரு சேதாரம் வரலை. நீங்க ஆண்டவரோடு நின்னீங்கன்னா, எப்படி வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மூடி மறைத்து பாதுகாத்தாரு. ஒரு மழை இல்லை, ஒரு வெயில் இல்லை, ஒரு குளிரும் இல்லை, ஒரு புழுதி இல்லை, மூடி மறைத்து பாதுகாத்தாரு பாருங்க. அதை போல உங்களையும் மூடி மறைத்து பாதுகாப்பார். ஆண்டவரே அண்டிக் கொள்ளுங்க. அவர் சொந்த ஜனங்களா மாறுங்க. அவரை துதிங்க, அவரை போற்றுங்க. ராஜ்ய வல்ல மகிமை அவருக்கு செலுத்துங்க. இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்கள் அருமையான பரலோக பிதாவே, உம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுகிற ரட்சிப்பு முடியாது. கோசன் நாட்டை மக்களை பாதுகாத்தீரே. வனாந்தரத்து இஸ்ரவேலை எந்த ஒரு சேதம் வராதபடி பாதுகாத்தீரே. வெயில் இல்லாமல், குளிர் இல்லாமல், மழை இல்லாமல், புயல் காத்து இல்லாமல், புழுதி காத்து இல்லாமல், இரவு பகல மேக சமமா அக்கினி சமமாக இருந்து பாதுகாத்தீரே. உம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கு எந்த பொல்லா போறதுன்னு பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய ஜனமாக இதை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜனமாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க.
பாதுகாத்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.